நம்ம இவ்வளோ பெரிய காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோங்கிற நமக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. 2025 வந்து இன்னோவா கிறிஸ்டா வாங்கலாமா, ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்றது? கிறிஸ்டாவோட சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோவா பிடிக்கல. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னோவா கிறிஸ்டா வச்சிருக்கவங்க வந்து ஏசி கூலிங் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பிக்கை இருந்தது கிடையாது. கேப்டன் சீட்ஸோட வருது. ஃபர்ஸ்ட் இதை ஓட்டுறதுனால ஒரு ட்ரீம் கார் லிஸ்ட்ல அதுவும் இருந்துச்சு. லிமிடெட் எடிஷன் பவர்ஃபுல் இன்னோவா. நம்ம வீடியோவில் வந்து நக்கீரன் அப்படிங்கிற ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னோவா கிறிஸ்டா ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நானும் கிடச்சா கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ நம்மக்கிட்ட இன்னோவா கிறிஸ்டா வந்திருக்கு. அப்படி என்ன இந்த பர்டிகுலர் இன்னோவாவில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இன்னோவானாலே நமக்கு தெரியும் அதோட பாப்புலர் டீசல் இன்ஜின் தான். பட் இது ஒரு பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி இன்னோவா. சிஎன்ஜி தான் இந்த இன்னோவாவோட ஹைலைட்டு. அது மட்டும் இல்லை, இது ஒரு லிமிடெட் எடிஷன் பவர்ஃபுல் இன்னோவா. ஏன்னா இந்த எம்பிவி வந்து 2700 சிசியும் 164 பிஹெச்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன எம்பிவி? எம்பிவிக்கு ஃபுல் ஃபார்ம் மல்டி பர்பஸ் வெஹிக்கிள். அன்டவுட்டட்லி இது ஒரு ரியல் எம்பிவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம காரோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இன்னோவா கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. அந்த 5 கலரில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கலர் பிடிக்கும். அந்த 3 கலரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருமே எனக்கு பிடிக்கும். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். டோரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டோர் வைசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. கீயை போட்ட உடனே இன்னோவா அப்படின்னு வந்துட்டு போகுது. இந்த வண்டி வெறும் 77,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா அது பல லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வண்டி இது. வண்டியோட வர ஸ்டாக் இன்ஃபர்டைன்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பார்க்க வந்து ப்ரீமியமாக இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு மேனுவல் கீர் பாக்ஸோட வருது. ஏபிசி ரிவர்ஸில் வச்சுக்கலாம். இது நமக்கு 5 ஸ்பீடு கீர் பாக்ஸோட வருது. பார்க் பிரேக் நமக்கு வந்து மேனுவல் இருக்குது, ஓல்ட் ஸ்கூல் மாதிரி எலக்ட்ரிக் கொடுக்காம. இந்த வண்டியில் நமக்கு 2 க்ளோ பாக்ஸோட வருது. மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக திறந்துக்கலாம், கீழே வந்து கீ போட்டு கூட லாக் பண்ணிக்கலாம். இந்த கிறிஸ்டாவில் நமக்கு கேப்டன் சீட்ஸோட வருது. ஸோ லாங் ட்ரைவ்லாம் போகிறோன்னா எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உட்காந்தோடனே நமக்கு அது தெரியுது. தை சப்போர்ட் கூட நல்லாயிருக்கு. லெக் ரூமுமே நல்லா டீசெண்டாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ப்ரெசன்ஸ் கிடைக்கும். இந்த வண்டியில் எர்த்தோன் அப்படின்னா இது யோகோயாமாவாக இருக்கும். வண்டியோட டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் 205/65 R16 டயர்ஸோட வருது. இப்போ இதை நம்ம ட்ரைவ் பண்ணி காரை ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். டொயோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. என்னோடது அப்படின்னு சொல்கிறத விட எங்களோட ட்ரீம் கார் லிஸ்ட்டில் அதுவும் இருந்துச்சு. கரெக்டாக 2000 2005 வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னோவா வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா டைப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை பார்க்க அவ்வளோவா பிடிக்கல. போப்போ அதுவுமே வந்து பார்க்க எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா வந்துச்சு. எனக்கு வந்து இந்த டைப் 2 மாடல் லான்ச் ஆன உடனேவே எனக்கு பிடிச்சிருச்சு. பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரிஞ்சு அந்த டைமில். இது 4735 mm லென்த் உள்ள காராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 நிமிஷத்துக்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய காரை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார் வந்து நம்மளோட டோட்டல் கண்ட்ரோலுக்குமே வந்துருச்சு. அப்போ ஒருவேளை பஸ்ஸில் எல்லாருமே இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸ்டார்டிங்கில் வந்து ஓட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்புறம் ஓட்ட அதுவுமே பழகிடும் போல. பட் இந்த இன்னோவா கிறிஸ்டாக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியாக போயிட்டு இருக்கு. ஒரு காருக்கு விசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கு ப்ராடா. பட் ஃபர்ஸ்ட் இதை ஓட்டுறதுனால ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. பட் கிறிஸ்டா யூசர்ஸுக்கு வந்து இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நல்லா பழகிருக்கும். பட் நார்மலாக உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா பானட் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஏசி கூலிங் பார்த்தீங்கன்னா மோர் தென் அடிக்குவேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நமக்கு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே வெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு வரும்போது எந்த கார் மேலேயுமே எனக்கு பெருசாக நம்பிக்கை இருந்தது கிடையாது. இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் குளோபல் என்கேப்ல வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாக இந்த கார் வந்து ஒரு சாலிடான காராக ஃபீல் ஆகுது. சும்மா வந்து ஃபேக்காக நான் சொல்லலை. இந்த காரோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீமியம் காருக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஹைட்டுக்கும் சரி லென்த்துக்கும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த காருக்கு பெர்ஃபெக்டான ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ ஹைட்டான லென்த்தான காருக்கு வந்து நம்ம ஒரு சாஃப்டாவோ இல்லை பேலன்ஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்தாலோ பாடியோட தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், உட்காந்துறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஹார்டாக ஃபீல் ஆகாது. பார்ட் ஹவுல்ஸ்லேயே நம்ம விட்டாலுமே சரி உள்ள உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. பட் இது வந்து லென்த்தான ஹைட்டான ஒரு காருங்கிறனால அதுக்குன்னு சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்யுது. சின்ன ஒரு பாடி ரோல் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. இந்த காருக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176 mm கொடுத்துருக்காங்க. இந்த கிறிஸ்டாவோட சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டா இது ஒரு பெர்ஃபெக்டான செட்டப் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம கிட்ட இருக்க இன்னோவா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியர் வீல் டிரைவ் இன்னோவா. காரை வந்து நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இருந்து தள்ளி விடுற ஒரு ஃபீல் கிடைக்குது. டிரைவ் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட் காரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னோவா கிறிஸ்டா வச்சிருக்கவங்க வந்து
அக்ரி பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. கிறிஸ்டா யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி வரும், 2025 வந்து இன்னோவா கிறிஸ்டா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. அதான் ஹை கிராஸ் லான்ச் பண்ணிட்டாங்களே, அப்போ வந்து கிறிஸ்டா அவுடேட்டடா? வாலிஸ் அப்படிங்கிறது வேற, டைப் 1 இன்னோவா அப்படிங்கிறது வேற, இன்னோவா கிறிஸ்டா அப்படிங்கிறது வேற, இன்னோவா ஹை கிராஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாவே வேற. ஸோ கிறிஸ்டா வந்து என்னைக்குமே அவுடேட் ஆகாது. டொயோட்டா வந்து ஹை கிராஸ் சேல்ஸ் வந்து புஷ் பண்றதுக்காக கிறிஸ்டால வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஹை கிராஸுமே வந்து இப்பதான் வந்து சேல்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்கு. நீங்க புதுசா கார் பை பண்ற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா ஹை கிராஸையும் வந்து ஒரு கிளான்ஸ் பாருங்க. கிறிஸ்டா ஹை கிராஸ் ரெண்டுமே வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து எது பெஸ்ட் அப்படின்னு படுதோ அதுக்கு நீங்க போங்க. சரி, நான் வந்து இப்போ கிறிஸ்டா வாங்கிட்டேன், ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நிறைய ஓடலாம். ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணாலும் சரி, நமக்கு ஸ்பேர்ஸுங்கிறது வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்லயே நீங்க பண்ணிக்கலாம். அடிஷனலா வந்து உங்களுக்கு பட்ஜெட்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வெளியே வந்து உங்களுக்கு ட்ரஸ்டட் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து நீங்க வண்டியை பார்த்துக்கலாம். பட் கிறிஸ்டா அப்படிங்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு டைம்லெஸ் பியூட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். கோல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கார் வந்து என்னைக்குமே ஓல்ட் ஆகாது. இது வந்து கோல்டா தான் மாறி போயிட்டே இருக்கும் வருஷம் போக போக. ப்ரீ ஓன்டு கார் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டிமாண்டான ஒரு எம்பிவியா தான் இருக்க போகுது. ஒன்ஸ் இதை நம்ம வாங்கி வச்சு ப்ராப்பர் பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ், ப்ராப்பர் ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கமோ இல்லையோ வீட்டுல இருக்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இந்த காரை வச்சு இன்னும் ஓட்டிட்டு இருப்பாங்க. 10 லட்சம் கிலோமீட்டரே ஓடினாலும் சரி, இன்னோவோட இன்ஜின் நோட் வந்து மாறாம அப்படியே பிராண்ட் நியூ கார் மாதிரி இருக்கும். அதுதான் டொயோட்டா. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டியூரபிள் அண்ட் ரிலையபிள் இன்ஜின் வந்து அது டொயோட்டாவோட இன்ஜின் தான். கூகுளில் போட்டு பாருங்க. இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 70 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி உள்ள சிஎன்ஜி டேங்க். அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோ சிஎன்ஜி ஃபில் பண்ணிக்கலாம். இந்த எம்பிவிக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 11 கிளைம் பண்ணுறாங்க. பெட்ரோலுக்கு உங்களுக்கு ஒரு 10 கிடச்சிச்சு அப்படின்னா சிஎன்ஜிக்கு வந்து ஒரு 20லேருந்து 22 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கிறிஸ்டாவோட ஆக்சிலரேஷன் டெஸ்ட் பார்த்துடலாம். பொதுவாக இன்னோவா வந்து நான் டிரைவர்ஸ் போட்டு ஓட்டி பார்த்துருக்கேன். ஓனர்ஸ் வந்து ரியரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. பட் இந்த பர்டிகுலர் பெட்ரோல் இன்னோவா கிறிஸ்டா வந்து நான் வந்து ஒரு டிரைவர்ஸ் எம்பிவி அப்படின்னு நான் சொல்லுவேன். காலை வச்சாலே தீயா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஒரு மினி ட்ரக்கோட சைஸில் இருக்கிற ஒரு 1.7 டன் உள்ள ஒரு எம்பிவி இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் என் லைஃப்லேயே ட்ரைவ் பண்ண பவர்ஃபுல்லான ஒரு கார்ஸில் இதுவும் ஒன்று. ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்லேயுமே வந்து ஸ்டேபிளாகவும் பிளான்டடாகவும் இருக்குது. ஹை ஸ்பீடில் கூட விண்ட் நாய்ஸோ ரோட் நாய்ஸோ எதுவுமே உள்ளே வரல காரோட இன்ஜின் ரெவ் நோட்டை தவிர. இந்த இன்னோவா கிறிஸ்டா வந்து ஜேஎஸ் ஆட்டோகாஸ்க்கு சிஎன்ஜி கிட் இன்ஸ்டால் பண்ண வந்தாங்க. ஓனர் வந்து பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜி போனது ரீசன் இனிமேல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி அதிக கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸோ காஸ்ட் கட்டிங்காக சிஎன்ஜி போயிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்னோவா வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்த ஜேஎஸ் ஆட்டோகாஸுக்கு ஒரு ஷார்ட் அவுட் கொடுக்கணும்னு நினச்சேன். டொயோட்டாவில் யாரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரோல் கார் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் வந்து நல்ல காரை வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கும் சரி வாங்குறதுக்கும் சரி ரொம்ப யோசிப்பாங்க. அந்த காரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் ரேட்டட் கார்.